ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பார்ட் 12. ஈவினிங் வேளையில் ப்ரேயருக்கு வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட அநேக ஜனங்கள் வந்துட்டாங்க. அந்த ஃப்ளாட்டும் அந்த ஜனங்களுக்காக ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. மாடியில் நல்ல ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த அம்மா அந்த ஜனங்களுக்கு, நானும் ஏழையாக இருந்தேன், நானும் கஷ்டப்பட்டேன், நானும் அவமானப்பட்டேன், நானும் ஆண்டவனை நோக்கி கதறினேன். ஆனால் அந்த ஆண்டவன் எப்படி இருக்கார் என்று எனக்கே தெரியாமல் இருந்தேன். நம்ம உலகத்தில் ஏழைங்க மத்தியில் 2 விதமான கடவுள் இருக்கிறார். ஏழைங்க மத்தியில் 2 விதமான கடவுள் இருக்கிறார். என்னன்னு பார்க்குறீங்களா? எங்கள் முன்னோர்கள் பாரம்பரிய படிப்பறிவு இல்லாமல் பாரம்பரிய பக்தியில் இருந்தாங்க. அந்த பக்தி இன்றளவும் உலகம் முழுவதும் இருக்கிறது. அந்த பக்தி இன்றளவும் உலகம் முழுவதும் இருக்கிறது. அந்த ஏழைங்களுடைய பக்தியில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு எங்கள் அம்மா ஒரு கோவிலில் போய் கொட்டை அடித்தாங்கன்னா திங்கு 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 திங்குன்ட்டு சாமி ஆடுவாங்க. அவங்க ஒரு 40 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா கொஞ்சம் உடம்புல ஹெல்த் இருக்கும். ஒரு 30 வயசு அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் உடம்புல ஹெல்த் இருக்கும். ஒரு 22 வயசு பொண்ணுக்கு இன்னும் உடம்புல ஹெல்த் இருக்கும். அந்த மேளத்துக்கு தகுந்த குதிச்சு குதிச்சு ஆடுவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகை பக்தி தான் இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான உலக மார்க்கமாக கேட்குற பக்தியை அவங்களால வெளிப்படுத்த முடியாது. கடவுளுங்கிற மறுப்பாளர்கள் கேட்குற கேள்விகளுக்கு நானும் பதில் சொல்ல முடியாது, அவங்களும் முடியாது. ஆனால் அதே தாய்மார்களுக்கு பிறந்த இல்லை தந்தைமார்களுக்கு பிறந்த கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்ற அந்த ஜனமே 20 வருஷம் கழித்து பார்த்தோம்னா இவங்கள போல இல்லாமல் படித்தவர்கள், கொஞ்சம் முன்னேறியவர்கள் இந்த அளவுக்கு சாமி ஆடுவதில்லை. ஏன்? இந்த கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. கடவுள் மறுப்பாளர்கள் கடவுள் மறுப்புன்னு சொல்வது சும்மா சொல்லலை, அவங்களும் ஏன் சொன்னாங்க? வேதமும் சொல்லுது இல்லையா? என்னை சோதித்து பாருங்கள். ஏழையாக இருக்கிற நாம் கடவுளை சோதித்து பார்க்குறதே இல்லை. அந்த காலங்கள் கொடுக்கலையா என்கிறத நம்ம நினச்சி பார்க்க வேண்டாம். வேதத்தை நான் படிக்கும்போது ஒவ்வொரு நேரங்களிலும் தேவன் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை தேடி பிடிச்சி கரத்தினால தூக்கி எடுப்பாராம். அப்படி எனக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வேதங்களை படிக்கக்கூடிய ஒரு இடம் கிடைச்சிது. அந்த வேதங்களை படித்து பார்க்கும்போது அது ஒரு மாயை. அந்த மாயத்துக்குள்ளே தான் பக்தி இருக்குது. அந்த பக்தியை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏழைகளின் தேவனாய் இருக்கிறார். நான் திக்கற்றவர்களின் தேவனாய் இருக்கிறேன். ஏழைகளை ஒடுக்காதீர்கள். ஏழைக்கு கடன் கொடுக்கிறவன் எனக்கு கடன் கொடுக்கிறான். ஆமாம், எனக்கு இப்போ கடவுள் ஆசீர்வதிச்சிட்டாரு. நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம், நல்லா ஊர் சுற்றலாம், எல்லாம் பண்ணலாம். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது வெறும் கை ஒன்றுமே கிடையாது. அதுக்கு பதிலாக
கடவுளை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்வது கடவுளுக்கு நான் கடன் கொடுப்பதை போன்றது. சரி, இப்போ பக்திக்குள்ளே வரும். நமக்குள்ள சாபக்கேடான பக்தி இருக்குது. நமக்குள்ள சாபக்கேடான பக்தி இருக்குது. நாம் சரியான நேரத்தில் உழைச்சி, சரியான நேரத்தில் தூங்கி, சரியான உணவுகளை சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு சாபக்கேடு இருக்குது. இப்போ ஏழைங்களாக இருக்கிறவங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு சில படித்த குடும்பங்களுடைய, முன்னேறிய குடும்பங்களுடைய ஃபார்மாலிட்டி நம்மக்கிட்ட இல்லை. நம்ம ஜனங்க எவ்வளோ பேர் 11 மணிக்கு பல்லு விளக்குறோம். சண்டைன்னு வந்தால் தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறோம். சண்டைன்னு வந்தால் அடிதடி போடுறோம். ஏன், எதுக்கு, என்னத்துக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்குறதில்ல. நம்மளுக்குள்ள ஒரு கல்ச்சுரல் இருக்குது. அந்த கல்ச்சுரல் நம்மளை சேதப்படுத்துது. அந்த கல்ச்சுரல் விட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் கடவுளை அறிஞ்சிக்கிடுவீங்க. இப்போது இந்த குடும்பத்தில் பாருங்கள், எத்தனையோ பேர் அடகு சீட்டுகளை வச்சுருப்பீங்க இல்லையா? இந்த அடகு சீட்டுகளை நீங்கள் திருப்பி உங்கள் நகையெல்லாம் விற்றுட்டு உங்களுக்கு உண்டான அசல் காசை மட்டும் எடுங்க. இந்த தண்டல், மாத வெட்டி இதுகெல்லாம் வாங்கவே கூடாது இந்த 40 நாளைக்கு அப்படின்னு முடிவெடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதில் பாதி ஜனங்கள் தங்கள் அடகு சீட்டுகளை எல்லாம் கொண்டு போய் திருப்பி அதனுடைய கேஷை ஒன்றாக்கி தண்டல், வட்டி இது எல்லாத்தையும் அடைச்சிட்டு இந்த 40 நாள் ப்ரேயருக்கு வர ஆரம்பிக்கும்போது இந்த ஜனங்களுக்கு சத்தான உணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் சத்தான உணவு, மதியத்தில் சத்தான உணவு, சாயந்தரத்தில் சத்தான டிஃபனு, நைட்டில் சத்தான உணவு இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க குளிக்கும்போதும் அவங்க உடம்புல இருந்த முதல்ல பேனு போச்சுங்க. அவங்க சொன்னாங்க, நான் சிறு வயதாக இருக்கும்போது என் தலையை சொரிஞ்சால் பேன் இருக்கும், சீக்கு வக்கல் போட்டோம், இதெல்லாம் போட்டோம். என்னைக்கு நான் இந்த பணக்கார வீட்டுக்கு வேலைக்கு வந்தனோ அன்னையிலேருந்து டெய்லி குளித்து, டைமிங் தூங்கி, டைமிங் சாப்பிட்டு, டைமிங் எந்திரிச்சதுனால கடவுள் கொடுத்த கிருபையில் என் தலையில் பேனே இல்லை. இந்த 40 நாளையிலையும் உங்கள் தலையிலையும் பேனு இருக்காது. இந்த 40 நாள் இந்த சனங்க சத்தான உணவுகளை சாப்பிட்டு, சத்தான சத்தியங்களை கேட்டு, சத்தான தூக்கத்தை தூங்கி 40 நாளிலையும் பொலிவு பெற ஆரம்பித்தாங்க. வீட்டில் பணம் சேர ஆரம்பிச்சது. வீட்டில் பணம் சேர ஆரம்பிச்சிருச்சு. தனக்குள்ளே இருக்க அறியாமையை தெரிய ஆரம்பித்தாங்க. பழைய ட்ரெஸ்ஸை கூட நல்லா தேய்ச்சி, அயன் பண்ணி, க்ளீன் பண்ணி போட்டுக்க ஆரம்பித்தாங்க. உழைக்கிற ஜனங்களாச்சே. ஒரு பொண்ணுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிச்சு. அவள் எல்லாத்துக்கும் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட தொழில்களை கற்றுக் கொடுத்தான். ஒருத்தருக்கு சமையல் தெரிஞ்சது, சமையல் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கோஆப்ரேட்டிவ் வந்துட்டு. ஸோ ஒரு உலகமோ, ஒரு தேசமோ, ஒரு நாடோ எது முன்னேறினாலும் கோஆப்ரேட்டிவ் தேவை. ஒரு மனுஷன் பிறந்த உடனே அவன் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தா நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள முடியும். நல்ல சமுதாயத்தில் பிறந்தா அந்த சமுதாயத்தோட நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கிட முடியும். நல்ல எஜுகேஷன் கிடச்சிட்டா மேன்மையானதை தெரிஞ்சுக்கிட முடியும். நல்ல மதத்தில் சேர்ந்துட்டோம்னா நல்ல மத கோட்பாடுகளை கற்றுக்கிட முடியும். நல்ல செழிப்பான தேசத்தில் பிறந்துட்டா நல்ல செழிப்பான காசு வந்துட முடியும். இப்படி தானே மனிதன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. ஏழப்பட்டவங்களுக்கு இது தூரமாக இருக்க, அதனால தான் தூர கிடந்த உங்களை தேவன் கூட்டி எங்களிடத்தில் கொண்டு வந்திருக்காரு. 40 நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கைகள் மாறப்போகுது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் கீழ்ப்படிந்து செயல்படுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் உங்களோடு இருப்பாராக. உங்கள்கிட்ட இருக்க அறியாமையை விளக்கிங்க. உங்கள்கிட்ட இருக்க நல்ல அறிவை எனக்கு கொடுங்க. என்கிட்ட இருக்க நல்ல அறிவை நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க. கேளுங்கள், சொல்லுங்கள், செய்யுங்கள். இதே தேவன் நமக்கு கொடுத்த வழிபாடுகள்.
நம்மளை தேடி வந்த தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென்.